வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவித்திருக்கிறார். அவருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், 3 தொகுதியா 2 தொகுதியா இல்லை அதிகமாக இருக்குமா என்று பல்வேறு கருத்துக்கள்லாம் ஆருடங்கள்லாம் சொல்லப்பட்டது. இதற்கிடையில் அவர்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகளையும் கலந்தாலோசித்து முடிவெடுத்த திரு கமல்ஹாசன் அவர்கள் திமுகவுக்கு நிபந்தனையின்றி ஆதரவு அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஆஃபர் பண்ணியிருக்கார். பதவியேற்பு விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கு பெறுவேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவிச்சிருக்கார். ஆனால் திமுக கூட்டணி, திமுக தலைமையிலான மதசார்பற்ற மற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நிபந்தனையில்லா ஆதரவு என்று சொல்லியிருக்கார். மக்கள் நீதி மையம் நிபந்தனையின்றி ஆதரவு தருவோம் என்று திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கார். பதவியேற்பு விழாவில் மு.க. ஸ்டாலினை மகிழ்ச்சியோடு சந்தித்து வாழ்த்துவோம் என கமல்ஹாசன் அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கார். இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். போட்டியிடப் போவதில்லை, இது தியாகம் அல்ல, இது எங்கள் கடமை என்று சொல்லியிருக்கார். அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அதுவே இறுதி என்று ஆகாது என்று கமல்ஹாசன் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவிப்பு. சென்ற முறை தனித்து களம் கண்ட மக்கள் நீதி மையம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதற்கு சில ஆண்டுகள் கழித்து திமுக கூட்டணியில் இணைந்தார்கள். இன்று அவர்களோடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு சேர்ந்து களம் காண்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் களம் காண்போம், ஆதரவு தெரிவிப்போம், அவர்களுக்காக நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவித்து அவர்களுக்காக உழைப்போம், ஆனால் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். நம்ம செய்தியாளர் கிருஷ்ணா நம்மோடு இணைகிறார் மேல் விவரங்களுக்கு. கிருஷ்ணா, இந்த அறிக்கை வாயிலாக திரு கமல்ஹாசன் என்ன அடிப்படையில் போட்டியில்லை என்ற முடிவை எடுக்கிறார்கள்? இதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு தொகுதிகள்லாம் கலந்தாலோசிச்சோம்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னார். திமுகவுடைய வேண்டுகோளை ஏற்றா இல்லை அவர்களே ஒரு முடிவாக எடுத்து நம் திமுகவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முறையில் இந்த முடிவு எடுத்திருக்காங்களா? என்ன காரணம் இந்த முடிவு எடுத்ததற்கு? நிச்சயமாக திமுகவுடன் கூட்டணி கட்சிகளான தொகுதி பங்கீடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடைசியாக தேமுதிக சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் 10 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் பெறப்பட்டது. முக்கியமாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு தொடர்பான தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்படுவார் என்பதாக இருந்த நிலையில் தற்போது அவர் வருகை தந்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக தனது சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் சாராம்சத்தின் முக்கியம், வருகின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் நேரடியாக போட்டியிடவில்லை, திமுக தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர்களை நிபந்தனையின்றி ஆதரிப்பது என்ற ஒரு முடிவை திறந்த மனதுடன் தெளிந்த உள்ளத்துடன் அறிவிக்கிறோம் என்ற ஒரு முக்கியமான அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முக்கியமாக அவர்கள் கூறும் காரணம் என்பது, கூட்டணி கட்சியின் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுகவின் அந்த சின்னத்திலும் அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட தொகுதி தொடர்பாகவும் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் அதில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் நட்புணர்வோடும் பேசியதாக தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த இக்கட்டான அரசியல் சூழலில் அவர்கள் கூறிய பல்வேறு விவகாரங்கள் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக மக்கள் நீதி மையத்தின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்கள் இது ஏற்புடையதாக இல்லை என்று தெரிவித்ததன் காரணமாகவும் அவர்கள் சின்னம் பேட்டரி டாட் ஆகிய சின்னத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற அடிப்படையின் காரணமாகவும் தற்போது இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை எனவும் திமுகவிற்கு நிபந்தனையின்றி ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெறும் அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அது இறுதி என்று ஆகாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது முற்றுப்புள்ளியும் கிடையாது, மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான நமது போராட்டம் எப்போதும் போல் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். கடைசியாக அவர் தெரிவிக்கும் போது, விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு சந்தித்து வாழ்த்துவோம் என நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்ற ஒரு அறிக்கையை கமல்ஹாசன் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் மற்றும் தொகுதி பங்கீடு குழுவுடன் ஆலோசனை நடத்துவதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி கிருஷ்ணா. அறிக்கையில் திரு கமல்ஹாசன் விரிவாக பதிலளித்திருக்கிறார். இன்று இருக்கும் இக்கட்டான அரசியல் சூழலில் நமக்கு தருவதாக சொல்லியிருக்கும் தொகுதி எண்ணிக்கையையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையையும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்களுக்கும் எனக்கும் ஏற்புடையதாக இல்லை. அவர்களது தரப்பில் அதற்கான நியாயம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என மதவாத சக்திகள் சகல வழிகளிலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் சூழலில் கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பு முதன்மையானது, நியாயமானதும் கூட.
ஆனால் பேட்டரி டார்ச் சின்னத்துடனான மக்கள் நீதி மைய தொண்டர்களின் பிணைப்பு உணர்வுபூர்வமானது. ஏனெனில் பேட்டரி டார்ச் என்பது எங்களுக்கு வெறும் சின்னமல்ல, அது எங்களின் அடையாளம். கடந்த 9 ஆண்டுகளாக எந்த ஆதாயமும் இன்றி என்னோடு பயணிக்கும் என் தொண்டர்களின் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்கவும் மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு தமிழக மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு வரும் ஒரு நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல, கடமை, சுயநலம் அல்ல, பொறுமை என்று சொல்லியிருக்கார். தேர்தல் அரசியலில் யாருமே இப்படி செய்ததில்லையே என்று கேட்பீர்களானால், ஒரு புதிய அரசியல் நாகரீகத்தின் விதைதான் போட்டது, நான் போட்டது என்ற பணிவோடு சொல்வேன். முதல்வர் அவர்கள் அன்போடு அளிப்பதை பெருமையோடு மறுப்பதும் அன்பின் வடிவமே என்று சொல்லியிருக்கிறார். மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பதவியேற்பு விழாவில் அவரை மகிழ்ச்சியோடு நாம் சந்தித்து வாழ்த்துவோம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அரசியல் களத்தில் தேர்தல் ஒரு பகுதிதான், அதுவே இறுதி என்று ஆகாது. அரசியலில் முற்றுப்புள்ளி என்பதும் கிடையாது. மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான நமது போராட்டம் எப்போதும் போல் தீரத்துடன் தொடரும் என்று சொல்லியிருக்கார். என்னையும் என் அரசியலையும் புரிந்து கொண்டு எந்த சுயநலமின்றி 9 ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து பயணிக்கும் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சுயநலமற்ற அரசியலுக்கு ஆகச்சிறந்த முன்னுதாரணங்கள். இந்த முடிவு உங்கள் உணர்வுக்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் நான் செலுத்தும் மரியாதை என்று சொல்லியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.